ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டக்குனி ஹிந்தி யூடியூப் சேனல். நீங்க ஹிந்தி கத்துட்டு இருக்கீங்க, அதுவும் தமிழ் மூலமா கத்துட்டு இருக்கீங்கன்னா, இப்ப நான் சொல்ல போறத விட ஈஸியஸ்ட் மெத்தட் வேற இல்லவே இல்ல. முக்கியமா இது பேசிக்லாம் ஓரளவு தெரியும். நான் பேசுறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ என்ன விஷயம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்ப ஸ்க்ரீன்ல உங்களுக்கு ஒரு இமேஜ் தெரியும். ஒரு ஃபோட்டோ தெரியும், ஒரு பிக்சர் தெரியுது இல்லையா? இந்த பிக்சர்ல என்ன பார்க்க முடியுது நம்மளால? குழந்தைங்க கொஞ்சம் பேரு மழையில விளையாண்டுட்டு இருக்காங்க. 2 பெரியவங்க வீட்ல இருந்து அத பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சினாரியோ அங்க தெரியுது. இந்த சிச்சுவேஷன்ல, இந்த சூழ்நிலையில உங்கள நீங்களே நெனச்சு பார்த்துக்கங்க. ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைங்களா நெனச்சு பார்க்கலாம். இல்ல நீங்க ஒரு பெரியவங்களா இருந்து, உங்க குழந்தைங்க அங்க விளையாண்டிருந்தா, நீங்க என்ன சென்டென்ஸ்லாம் அங்க சொல்லியிருந்திருப்பீங்க? என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க கிட்ட பேசியிருந்திருப்பீங்க? அப்படின்னு யோசிச்சு பார்க்கலாம். இப்பயே உங்க மைண்டுக்கு சில சென்டென்சஸ் வந்து போயிருக்கும். இது ஒரு கேம் மாதிரி தான் இருக்கும். என்ன சென்டென்ஸ்லாம் வந்து போகுதுன்னு கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதே மாதிரி நானும் ஒரு ஒரு சென்டென்ஸா எனக்கு தோன்ற விஷயங்கள் நான் சொல்லிட்டே வரேன். தமிழ்ல பார்ப்போம். என்ன சென்டென்ஸ் இங்க சொல்லியிருந்திருப்போம்? என்ன விஷயத்த நம்ம தமிழ்ல சொல்லியிருந்திருப்போம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதையே எப்படி ஹிந்தில சொல்லணும்னு யோசிச்சு பார்த்தா, அப்ப எவ்ளோ நல்லா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சுரும் இல்லையா? ஒரு ஒரு வார்த்தைகளையும் நம்ம அங்க இருந்து பேசுற மாதிரி உணர்வோம் இல்லையா? அதுதான் இந்த வீடியோவுடைய ஐடியா. இப்படி நீங்க படிக்கும்போது வார்த்தைகள் தெரிஞ்சுக்கலாம், சென்டென்சஸ் கத்துக்கலாம். அது எப்படி, எந்த இடத்துல, எந்த மாதிரி சொல்லணும், எக்கச்சக்கமான நல்ல விஷயங்கள் இருக்கு இந்த மாதிரி படிக்கிறதுல. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம உடனே ஸ்டார்ட் பண்ணிரலாம். நான் ஃபர்ஸ்ட்டு பெரியவங்களோட இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்து சொல்றேன். ஒரு அம்மாவா இருந்தா மழையில குழந்தைங்க விளையாடுறத பார்த்தோனே என்ன சொல்லுவாங்க? "வெளிய ஓடாத, வெளிய ஓடாத." இத எப்படி ஹிந்தில சொல்றது? வெளியக்கு என்ன வார்த்தை? ஓடாதக்கு என்ன வார்த்தை? இதெல்லாம் ரீகால் பண்ணுங்க. ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்தி தெரியும்ன்றவங்க, உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகள அங்கங்க இருந்து கேதர் பண்ணி கொண்டு வந்துட்டே இருங்க. சென்டென்ஸ இப்ப கம்ப்ளீட் பண்ணலாம். வெளிய ஓடாதக்கு ஹிந்தில "பாஹர் மத் பாகோ." "பாஹர் மத் பாகோ." பாஹர்னா வெளிய, பாகோனா ஓடு. தௌடோனாலும் ஓடு தான். தௌடோ சொல்லலாம், இல்ல பாகோ சொல்லலாம். பாஹர்னா வெளிய, பாகோனா ஓடு. மத் பாகோ அப்டின்னா ஓடாத. மத் பாகோ அப்டின்னா ஓடாத. பாஹர் மத் பாகோ, வெளிய ஓடாத. பாஹர் மத் பாகோ. முடிஞ்சதுன்னா வாய் விட்டு ஒரு வாட்டி சொல்லி பாருங்க. என் கூடயே சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. வெளிய ஓடாத. பாஹர் மத் பாகோ. பாஹர் மத் பாகோ. வெரி குட். நீங்க வாய் திறந்து பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா, அது ரொம்பவே நெறைய ரிசல்ட் குடுக்கும். அப்படியே இதே மாதிரி அடுத்த சென்டென்ஸ் வாங்க. "ஐயய்யோ! நனஞ்சிருவ" அப்படின்னு சொல்லுவோம்ல. "அடடா! நனைஞ்சு போயிடுவ. இப்படி போய் ஓடுறியே" அப்படின்னு சொல்லுவோமா? இந்த அடடா, ஐயய்யோ இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாம். "அரே" அப்படின்பாங்க. இந்த "அரே" அப்படிங்கிறது அடடா, ஐயோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பிரஷன் தான ஒழிய, இந்த வார்த்தைக்கு தனியா அர்த்தம்னு ஒண்ணும் இல்ல. அரே அப்படிங்கிறது அடடா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன். நனைஞ்சு போயிருவ, நனைஞ்சிடுவ அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தில பீக் ஜாவோகே, பீக் ஜாவோகே, அரே பீக் ஜாவோகே, அடடா நனைஞ்சு போயிடுவ, அரே பீக் ஜாவோகே. அரேன்னா இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடடான்னு சொல்ற மாதிரி, ஏன்னு சொல்ற மாதிரி நெறைய மீனிங் வரும். ஒரு எக்ஸ்பிரஷன் தான். இது ஒரு எக்ஸ்பிரஷன். பீக் அப்படின்னா நனையிறது. பீக் ஜாவோகே அப்படின்னா நனைஞ்சு போயிடுவ. பீக் ஜாவோகே, அரே பீக் ஜாவோகே, அடடா நனைஞ்சு போயிடுவேன். அரே பீக் ஜாவோகே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். அடடா நனைஞ்சு போயிடுவேன். அரே பீக் ஜாவோகே. அரே பீக் ஜாவோகே. இப்ப அடுத்த இமேஜ், அடுத்த சென்டென்ஸ் இந்த இமேஜ்ல பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க பெரியவங்க கண்ணு முன்னாடியே விளையாண்டுட்டு இருக்காங்க. ரொம்ப தூரம் போயிடாத அப்படின்னு சொல்லணும். அதிக தூரம் போகாத. ஹிந்தில எப்படி சொல்லலாம்? ரொம்ப தூரத்துக்கு ஹிந்தில ज़्यादा दूर, ज़्यादा दूर मत जाना, ज़्यादा दूर मत जाना. அதிக தூரம் ज़्यादा दूर मत जाना, போகாத. ज़्यादा दूर मत जाना. ज़्यादाனா அதிக, தூரம்க்கு தமிழ் மாதிரியே ஹிந்திலயும் தூர் தான். ஜாவோ, ஜானா இதெல்லாம் சொன்னா போன்னு அர்த்தம். மத் ஜாவோ, மத் ஜானாலாம் சொன்னா போகாதன்னு அர்த்தம். ज़्यादा दूर मत जाना. ज़्यादा दूर मत जाना. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். அதிக தூரம் போகாத. ज़्यादा दूर मत जाना. ज़्यादा दूर मत जाना.
அடுத்தது எல்லா பெரியவங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயம். இப்படி போய் விளையாண்டாங்கன்னா, தண்ணீல வழுக்கி விழுந்துட்டா என்ன பண்றது? "தண்ணீல வழுக்கி எதுவும் விழுந்துடாத, பார்த்து போ" அப்படின்னு சொல்லுவோமா? தண்ணீல வழுக்கி விழுந்துறாத. இத எப்படி சொல்றது? "பானி में फिसलना मत, पानी में फिसलना मत." பானின்னா என்னது? தண்ணி. பானி மே அப்படின்னா தண்ணீல. வழுக்கிறதுக்கு ஹிந்தில ஃபிசல், ஃபிசல், ஃபிஸ்லோ மத், ஃபிசல்னா மத் இதெல்லாம் சொல்லலாம். பானி மே ஃபிசல்னா மத். தண்ணீல வழுக்கிற வேண்டாம், வழுக்கி விழுந்துற வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். தண்ணீல வழுக்கி விழுந்துறாத. பானி மே ஃபிசல்னா மத். பானி மே ஃபிசல்னா மத். பானி மே ஃபிசல்னா மத். அடுத்த சென்டென்ஸ் அவங்கள சேஃப்டி பண்றதுக்கு என்ன குடுத்து விடலாம்? கொடைய குடுத்து விடலாம். கொடைய எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லணும். குடைய எடுத்துட்டு போ. ஹிந்தில छतरी लेकर जाओ. छतरी लेकर जाओ. छतरी அப்படின்னாக்கா கொடை. சாத்தானும் சொல்லுவாங்க, छतरीனும் சொல்லுவாங்க. உங்க விருப்பம் தான். छतरीன்னு நான் இங்க எழுதியிருக்கேன். छतरी लेकर जाओ. लेकर जाओன்னா என்ன? எடுத்துட்டு போ. लेकर जाओ. எடுத்துட்டு போ. கொடைய எடுத்துட்டு போ. छतरी लेकर जाओ. எல்லாரும் சேர்ந்து சொல்ல போறோம். வாய் விட்டு சொல்லுங்க. छतरी लेकर जाओ. छतरी लेकर जाओ. கொடைய எடுத்துட்டு போ. வெரி குட். சோ ஃபார் நல்லா படிச்சுட்டே வந்திருக்கீங்க. இது பெரியவங்க சொன்னது சென்டென்ஸ் எல்லாம் நம்ம யோசிச்சு யோசிச்சு ஹிந்தில சொன்னோம். இப்ப சின்ன பசங்க இடத்துல இருந்து யோசிப்போம். அந்த குட்டி பிள்ளைய போட்டு வா வான்னு சொன்னா என்ன சொல்லியிருந்திருப்பாங்க? மொத வர விஷயம் 5 மினிட்ஸ் அம்மா. ஜஸ்ட் 5 நிமிஷம் அம்மா. வெறும் 5 மினிட்ஸ் மட்டும் குடுங்க. ஜஸ்ட் 5 மினிட்ஸ்மா. இது எப்படி கேட்கறது ஹிந்தில? பஸ் 5 மினிட்மா. பஸ் 5 மினிட்மா. ஒண்ணொண்ணா பார்க்கலாம். ஜஸ்ட்ன்னு சொல்றோம்ல. ஜஸ்ட் 5 மினிட்ஸ்மா அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அந்த ஜஸ்ட்டுக்கான வார்த்தை பஸ். பஸ். 5ன்னு 5க்கான வார்த்தை 5. நிமிஷத்துக்கு எப்படி நம்ம இங்கிலீஷ்ல மினிட் சொல்றோமோ, அது மாதிரி ஹிந்திலயும் மினிட். அப்புறம் அம்மாக்கான வார்த்தை மா. பஸ் 5 மினிட்மா. ஜஸ்ட் 5 மினிட்ஸ் அம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்மளே அந்த குழந்தையா இருந்து கேட்டு பார்ப்போம் ஒரு வாட்டி. ஹிந்தியில சொல்லி பார்க்க போறோம். ஜஸ்ட் 5 மினிட்ஸ்மா. எப்படி சொல்லுவோம்? பஸ் 5 மினிட்மா. பஸ் 5 மினிட்மா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் விளையாட விடுங்கம்மா. வா வான்னு கூப்பிட்டுட்டே இருந்தாங்கன்னா, கொஞ்ச நேரம் விளையாட விடுங்கம்மா. 5 நிமிஷம் விளையாட விடுங்கம்மா. விளையாட விடுங்கம்மா. ஹிந்தியில எப்படி சொல்லலாம்? खेलने दीजिए माँ. खेलने दीजिए माँ. खेलने खेलனா விளையாடுவது. खेलने விளையாட. दीजिए माँ விடுங்கம்மா. இப்ப இந்த இடத்துல நீங்க யோசிக்கலாம். தீஜியேன்னா குடுங்க தானே அப்படின்னு யோசிக்கலாம். ஒரு செயல் கூட தீஜியே வந்ததுன்னா, அந்த செயலை செய்ய விடுங்கன்னு அர்த்தம். இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. புது விஷயமா கூட இருக்கலாம். தீஜியேன்னா இப்போ ஒரு பொருள் கூட தீஜியே வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப சார்ஜர் அப்படிங்கிற ஒரு பொருள் கூட தீஜியே வந்ததுன்னா, சார்ஜர் தீஜியே அப்படின்னாக்கா சார்ஜரை குடுங்கன்னு அர்த்தம். ஆனா ஒரு செயல் கூட விளையாட, போக, வர இந்த மாதிரியான செயல்கள் கூட தீஜியே வந்ததுன்னா, அந்த செயல் செய்ய விடுங்கன்னு அர்த்தமா மாறிரும். இது முக்கியமான ஒரு விஷயம். "கேல்னே தீஜியே, கேல்னே தீஜியேம்மா" அப்படின்னா விளையாட விடுங்கம்மா. நீங்க சொல்லப் போறீங்க. என் கூட சேர்ந்து சொல்லப் போறீங்க. விளையாட விடுங்கம்மா. "கேல்னே தீஜியேம்மா, கேல்னே தீஜியேம்மா." வெரி குட். அடுத்து நம்ம குழந்தையா இருந்திருந்தா என்ன இருந்திருப்போம்? மழையில நனைஞ்சுட்டு இருக்கோம். அப்போ ஆப்வியஸ்லி என்ன சொல்லியிருந்திருப்போம்? ரொம்ப ஜாலியா இருக்குன்னு சொல்லியிருந்திருப்போம். ரொம்ப ஜாலியா இருக்கு. இது எப்படி ஹிந்தில சொல்றது? बहुत मजा आ रहा है. बहुत मजा आ रहा है. बहुतना ரொம்ப. இந்த ஜாலி இருக்குல்ல, ரொம்ப என்ஜாய் பண்றது. அந்த ஜாலிங்கிற வார்த்தைக்கு மஸா. மஸா ஆ ரஹா ஹை அப்படின்னா ரொம்ப ஜாலியா இருக்குன்னு அர்த்தம். இத எக்ஸாக்ட்டா ஒரு வார்த்தையா டிரான்ஸ்லேட் பண்ணா உங்களுக்கு அர்த்தம் கிடைக்காது தான். ஓரளவு புரிஞ்சுக்குங்க. முழு சென்டென்ஸா பார்த்து புரிஞ்சுக்குங்க. ரொம்ப ஜாலியா இருக்குன்னு சொல்லணும்னா, बहुत मजा आ रहा है. बहुत मजा आ रहा है. சேர்ந்து சொல்லலாம். ரொம்ப ஜாலியா இருக்கு. बहुत मजा आ रहा है. बहुत मजा आ रहा है. சூப்பர்ப். அடுத்து அந்த குழந்தையா இருந்து நம்ம என்ன சொல்லியிருந்திருப்போம்? மழையில நனைஞ்சாச்சு, ஜாலியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, 5 நிமிஷம் குடுங்கன்னுலாம் விளையாண்டாச்சு. அம்மா நான் ஃபுல்லா நனைஞ்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்லணும். அம்மா நான் நனைந்து விட்டேன். நனைஞ்சுட்டேன். இது எப்படி சொல்றது ஹிந்திலன்னு பார்த்துடலாம். அம்மாக்கு ஹிந்தில மா,
நானுக்கு ஹிந்தில மே, நனைஞ்சு போயிட்டேன்னா பீக் கயா, பீக் கயா. இந்த பிக்சர்லயே பார்க்க முடியும். சில பசங்க இருக்காங்க அண்ட் பொண்ணு இருக்கிற மாதிரி தெரியுது இல்லையா? இதுல அந்த பொண்ணு சொல்றதா இருந்தா, மே பீக் கயின்னு சொல்லணும். ஆண்கள் சொன்னா பீக் கயா. ஒரு பொண்ணு சொன்னா பீக் கை. மே பீக் கயா அப்படின்னா நான் நனைஞ்சு போயிட்டேன் அப்படின்னு ஒரு பையன் சொல்றது. மே பீக் கயி அப்படின்னா நான் நனைஞ்சு போயிட்டேன்னு ஒரு பொண்ணு சொல்றது. நீங்க உங்களுடைய ஜெண்டருக்கு ஏத்த மாதிரி இத ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அம்மா நான் நனைஞ்சு போயிட்டேன்னு சொல்லப் போறோம் இப்ப நம்ம. ஹிந்தில சொல்லப் போறோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லப் போறோம். இப்ப நான் வந்து ஃபீமேல்ங்கிறதுனால கயி போட்டுக்க போறேன். மா மே பீக் கயி. மா மே பீக் கயி. அம்மா நான் நனைஞ்சுட்டேன். வெரி குட். இதே ஜாலியா படிச்சுட்டே வாங்க. இப்ப அம்மாவுடைய பெர்ஸ்பெக்ஷன்ல யோசிச்சு பாருங்களேன். குழந்தைங்க நனைஞ்சு போயிட்டேன், ஜாலியா இருந்துச்சு. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு வராங்கன்னா, "போதும் போதும் வீட்டுக்குள்ள வா" அப்படின்னு சொல்லிருவாங்கல்ல. இப்போ வீட்டுக்குள்ள வா அப்படின்னு சொல்லணும். இப்போ வீட்டுக்குள்ள வா. எப்படி சொல்லலாம்? "அப் घर के अंदर आओ." "अब घर के अंदर आओ." அப்னா இப்பொழுது. அப்னும் சொல்லலாம், அபின்னும் சொல்லலாம். நம்ம விருப்பம் தான். அப் घर के अंदर. घर के अंदरனா வீட்டுக்குள்ள. आओ வா. अब घर के अंदर आओ. இப்ப வீட்டுக்குள்ள வா. अब घर के अंदर आओ. சொல்லி பாருங்க. இப்ப வீட்டுக்குள்ள வா. अब घर के अंदर आओ. अब घर के अंदर आओ. கொஞ்சம் பெரிய சென்டென்ஸா இருந்தாலும் நான் ஏன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா சொல்லி காமிக்கிறேன்னா, இதே ஃப்ளோ உங்களுக்கு வரணுன்றதுக்காக. இத நீங்க இந்த ஃபாஸ்ட்ல சொல்லி பார்க்க ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஸ்டார்ட்டிங் கஷ்டமா இருக்கலாம். ஆனா ஒரு 2, 3 டைம்ஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க ஈஸி ஆகும். இன்னொரு வாட்டி சொல்லி பார்க்கலாம். இப்ப வீட்டுக்குள்ள வா. அப் घर के अंदर आओ. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அம்மா? ஒரு டவல் எடுத்து உடம்ப தொட அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா? ஏன்னா நனைஞ்சு போய் வந்திருக்காங்க. அப்போ ஒரு டவல எடுத்து டவலால உடம்ப தொட, துண்டால உடம்ப தொட அப்படின்னு சொல்லணும். ஹிந்தியில என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம். துண்டுக்கான வார்த்தையில இருந்து ஆரம்பிக்கலாம். தௌலியா, தௌலியா. டவல்னு எப்படி சொல்றோமோ அது கொஞ்சம் சிமிலாரிட்டி இருக்கும். டவல் சொல்ற மாதிரி இது தௌலியா. தௌலியா சே துண்டால் ஷரீர் உடம்ப போச் லோ தொட. तौलिया से शरीर पोंछ लो. तौलिया से शरीर पोंछ लो. துண்டால் உடம்பை தொடை அப்படின்னு சொல்லியாச்சு. तौलिया से शरीर पोंछ लो. துண்டுக்கான வார்த்தை तौलिया. तौलिया से शरीर पोंछ लो. சொல்லி பார்க்கலாம். துண்டால உடம்ப தொட. तौलिया से शरीर पोंछ लो. तौलिया से शरीर पोंछ लो. அடுத்த சென்டென்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்க? இப்போ ஒரு அம்மாவுடைய சிச்சுவேஷன்ல இருந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நமக்கு கிடைச்சிரும். நல்ல ஈரமான ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டு, காஞ்ச ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கோ. வேற ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கோன்னு சொல்லியிருப்பாங்க. காஞ்ச துணி எடுத்து போட்டுக்கோ அப்படின்னு சொல்லணும். ஹிந்தியில எப்படி சொல்லலாம்? சூகே கப்படே. சூகே கப்படே அப்படின்னா காஞ்ச துணி, காய்ந்த துணி, காய்ந்த ட்ரெஸ்ஸ தான் என்ன சொல்லணுமா? சூகே கப்படேன்னு சொல்லணும். போட்டுக்கோ, உடுத்திக்கோன்னு சொல்லணும்னா பெஹன் லோ. सूखे कपड़े पहन लो. सूखे कपड़े पहन लो. सूखे கப்படேன்னா காஞ்ச துணி. கீலே கப்படேன்னா ஈரமான துணி. சோ இப்போ நம்ம என்ன சொல்ல போறோம்? सूखे कपड़े. सूखे कपड़े போட்டுக்கோ, உடுத்திக்கோன்னு சொல்லணும்னா पहन लो. நீங்க சொல்லுங்க. सूखे कपड़े पहन लो. सूखे कपड़े पहन लो. அடுத்தது லாஸ்ட் சென்டென்ஸ் இதோட முடிச்சுக்கலாம். குளிர் பிடிச்சிடும். அதாவது காய்ச்ச பிடிச்சிரும், சளி பிடிச்சிரும் அப்படிங்கிற அந்த என்ன சொல்றது? கோல்டு பிடிச்சுக்கும்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு குளிருக்கும், கோல்டுக்கும் இங்கிலீஷ்ல பார்த்தா ஒரே அர்த்தத்துல தானே வருது. நம்ம ஊர்ல அத சளி பிடிச்சுக்கும்னு சொல்லுவோம். அந்த விஷயத்த தான் சொல்லப் போறோம். ठंड लग जाएगी. ஹிந்தில எப்படி சொல்லணும்? ठंड लग जाएगी. ठंड लग जाएगीன்னா கோல்டு பிடிச்சுக்கும்னு அர்த்தம். ठंड लग जाएगी. ठंड लग जाएगी. ठंडனா குளிர், लग जाएगीன்னா அது பிடிச்சுக்கும், அது ஆரம்பிச்சிரும் அப்படின்னு அர்த்தம். ठंड लग जाएगी. குளிர் பிடிச்சுக்கும், கோல்டு பிடிச்சுக்கும். ஹிந்தில ठंड लग जाएगी. ठंड लग जाएगी. ஸோ அவ்வளோதாங்க. இதோட இன்னைக்கு பார்க்க வேண்டிய சென்டென்சஸ் சூப்பரா முடிச்சாச்சு. இன்னும் நீங்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்ம வீடியோஸ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, மறக்காம செக் பண்ணி வச்சுக்கோங்க. சிலருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணோம்னு நெனச்சுட்டு பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோமா இல்லையான்னு. இந்த மாதிரி ஈஸியான டாபிக்ஸ் மூலமா நம்ம ஹிந்தி கத்துக்கணும், தமிழ் மூலமா ஹிந்தி கத்துக்கணும்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம சேனல டக்குனு ஹிந்திய சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி வேற எந்த சிச்சுவேஷன்ல உங்களுக்கு
சென்டென்சஸ் தேவைப்படுது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஒண்ணொண்ணா நம்ம கவர் பண்ணிட்டே வரலாம். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு கரெக்ட்டா வந்து ரீச் ஆகணும்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டா தான் வரும். அண்ட் இந்த பேட்டர்னும், இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.